வெங்காய சட்னி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உடைச்ச கடலை, சின்ன துண்டு இஞ்சி, புளி. ஒரு வானலியில் வந்து 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா வந்து சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க. காரத்துக்கு தேவையான அளவு நான் இன்றைக்கி வந்து 2 வரமிளகாய் வந்து எடுத்திருக்கேன். இதோடு வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க. வெங்காய சட்னிக்கு வந்து 2 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வந்து எடுத்திருக்கேன். இதோடு வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவு கல்லுப்பு வந்து இதோடு வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு நல்லா வந்து ஆற விட்டுருங்க. ஒரு மிக்சி ஜாரில் வந்து வதக்கின வெங்காயத்தை வந்து சேர்த்துட்டு 6 டம்ளர் அளவு தண்ணி இதோடு வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபைனாக பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய வெங்காய சட்னி வந்து ரெடி. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.